ஹாய் வீவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். இந்த கதையோட பேர் கொடுப்பதில்தான் சந்தோஷம் அப்படிங்கிறது கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார். அவர் மளிகை கடைக்கு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போவார். அதில் 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 50 ரூபாய் வச்சிட்ருப்பார். அந்த 50 ரூபாய் எங்கேயோ கீழே விழுந்துடும். அவர் தேடி தேடி பார்ப்பார், கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போவார். அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க, எங்கே ஏன் சோகமாக இருக்கேன், நான் 50 ரூபா தொலைச்சிட்டேன் அப்படின்வாங்க. சரி விடுங்க பார்க்கலாம் அப்படின்வாங்க. அடுத்தது இன்னொரு நாள் அதே 100 ரூபாய் எடுத்துகிட்டு கடைக்கு போவார். அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு கடைக்கு போவார். அந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனவுடனே 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி 50 ரூபா வச்சுருப்பார். அப்போ ஒரு அம்மா அவங்க பையனுக்கு 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு பேனா வாங்குறதுக்கு காசு இல்லை, பேனா வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, பழைய பேனாவே வச்சு எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்பாங்க. அவர் உடனே சந்தோஷமாக அந்த 50 ரூபா கொடுத்து, நீ பேனா வாங்கி எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே 50 ரூபா தான் ஒரு தடவை தொலைஞ்சு போனப்போ ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னொரு தடவை ஒருத்தருக்கு கொடுத்ததில் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் கொடுப்பதில் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். எதுவும் தாமாகவே சென்று விட்டால் அதனால் துன்பமே ஏற்படுகிறது. நாமே அறிந்து அதனை கொடுக்கும் பொழுதோ அதனால் சந்தோஷமே ஏற்படுகிறது. அதனால் நமக்கு கொடுப்பதில் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.